ஏரியில் முதல்ல ஒரு சால்ட் கோஆப்ரேட்டிவ் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்காணி பகுதியில் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் முதல்ல வேளாண்மை கூட்டுறவு கிரெடிட் சொசைட்டி போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள், ரேஷன் கடைன்னு சொல்லக்கூடாது, நியாய விலை கடைகள், பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளில் அதே முக்காணி பகுதியில் பார்த்தோம். அதன் பிறகு நம்மளோட மெயினாக இங்கே தூத்துக்குடியில் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பர்டிகுலர்லி மதுரா கோட்ஸோட பிரைமரி சொசைட்டியோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நானும் மாவட்ட ஆட்சியர் அங்கே பார்த்தோம். அது பல்வேறு பணிகளை பார்வையிட்டு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் குடோன் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு இன்றைய தினம் காலையில் மறுபடியும் இந்த நம்மளோட காய்கறி விற்பனை செய்யக்கூடிய நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணை அதோட அந்த மாதிரி 23 இருக்குது மாநிலம் முழுவதும். அதில் எல்லாத்தோட அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய நிலையம் தூத்துக்குடியில். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த இடத்தை பார்த்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஃபார்மசி, அங்கே இருக்கிற மற்ற பணிகள் எல்லாத்தையும் பார்வையிட்டுட்டு இங்கே நம்மளோட சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கடன் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியரோட உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூட்டுறவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு மூலமாக நம்மளோட மாநிலத்தோட உயர்வு, அதுக்கப்புறம் எங்கும் கூட்டுறவு எதிலும் கூட்டுறவுங்கிறது வாய்மொழியாக மட்டும் இருக்கக்கூடாது, ஏதோ நீங்கள் சொல் பேச்சாக இருக்கக்கூடாது, அனைத்து வகையான முயற்சியும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுக்கும் பொழுது பலருக்கு தெரியாது என்னென்னா, நமக்கு டோட்டலி நம்ம கூட்டுறவில் பல்வேறு 14 வகையான கன்சூல் ரெஜிஸ்டர்ல 23,224 கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. இதில் நம்மளோட வேளாண் குறித்த உள்ள சங்கங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் த்ரிப்ட் சொசைட்டி, அந்த மாதிரி எங்கும் கூட்டுறவு எதிரும் கூட்டுறவுன்னு சொல்லும் பொழுது அது த்ரிப்ட் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லையா மதுரா கோட் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லையா ஹவுசிங் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லையா நம்மளோட கடன் வழங்கும் சொசைட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி பரந்த விழுந்து இருக்கும் பொழுது இது ஒரு பொருளாதார மையமாக மாற்றணுங்கிற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் நமக்கு வந்து கடன் வழங்குவதற்கான நம்மளோட இலக்கு வந்து 1,00,000 கோடி 26 வகையான கடன்கள் நம்ம கொடுக்குறோம். இது வரைக்கும் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வந்து 43,466 கோடி கடன் நம்ம வந்து இந்த ஆண்டு இது வரைக்கும் 38,005 கோடி கடன் வந்து நம்ம 37,73,000 நபர்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் குறிப்பாக வேளாண் கடன் மட்டும் நமக்கு இலக்கு முதலமைச்சர் 16,500 கோடி ரூபாய் இலக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இதுவரைக்கும் 5,068 கோடி கடன் 5.62 லட்சம் நபர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன் இதை நம்ம சொன்னோம்? அது இல்லாமல் கால்நடை கடன்கள் அதற்கு தனி இலக்கு 2,500, அதுக்கப்புறம் நடுத்தர கால கடன்கள் கான இலக்கு போன்றவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இது எல்லாமே சேர்த்து வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு 6,369 கோடி கடன் இதுவரைக்கும் 7.63 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் இந்த இலக்கு வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் சேமிப்பில் நீங்கள் பார்த்துப்பீங்க. நம்மளோட சேமிப்புக்கு வந்து இந்த கூட்டுறவு வங்கிகளில் கிடைக்கக்கூடிய வட்டி மற்ற வங்கிகளோட அதிகமாக இருக்குது. குறிப்பாக இங்கே இருக்கிற கூட்டுறவு சங்கங்களோட வட்டி வந்து 8.25 விழுக்காடு கொடுக்குறாங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட்க்கு. அதனால தான் பெரும்பாலான பெண்மணிகள் ஒரு பக்கம் சுயதி குழுக்கள் மூலமாக கடன் வழங்குவதற்கான முயற்சியில் கடன் கொடுக்கும் மாவட்ட ஆட்சியரோட கடன் கொடுத்தோம். இன்னொரு பக்கம் நம்மளோட இதில் டிபாசிட் செய்கிறாங்க. ஸோ அதற்கும் நம்ம வந்து பொதுமக்கள் தொடர்ந்து அதற்கான விரிவான இது அதற்கு தேவையான ஏடிஎம் முதலமைச்சர் அவர்கள் வந்து அதே மாதிரி எங்களோட 2 அமைச்சர்கள் உணவை பொறுத்தவரை மதிப்புரித்த சக்கரமணி சார் அவர்கள், அதுக்கப்புறம் கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் பெரிய சார் அவர்கள், அவங்களும் அதே எண்ணத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சென்று இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது கூட்டுறவு சங்கங்களை வங்கிக்கு மற்ற வங்கிக்கு மிஞ்சும் வகையில் மாற்றணும். குறிப்பாக கம்ப்யூட்டர் இயந்திரமயம், கம்ப்யூட்டர் இணையதளம் வசதிகள் அனைத்தும் இதுவரைக்கும் மாவட்டம் வரைக்கும் இருக்கிற தலைமை மாநிலம் மாவட்டத்தில் எல்லாமே இருக்கு. இந்த ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அதையும் வங்கிக்கு இணையாக மாற்றணுங்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் கூட பார்த்தீங்க அவங்க கோ லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு மிக முக்கியமான பணி அதற்கு தேவையான அடிப்படை கொள்முதலும் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கு மாநில அரசு சார்பில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக
இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2.94 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து செய்யப்பட்டு 40,009 விவசாயிகளுக்கு 660.71 கோடி பட்டுவாடா செஞ்சுருக்கோம். அதே மாதிரி குடோன்கள் சேமிப்பு வைக்கிறதுக்கு குடோன்கள் வந்து 258 ஆப்ரேஷனல் குடோன்ஸ், அதே மாதிரி 108 பஃபர் குடோன், 18 செமி கவர்டு குடோன், 384 குடோன், 20.55 மெட்ரிக் டன் சேமிப்புக்கான வசதி. அதில் தான் நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 10 குடோன்கள், நேற்றைய தினம் நானும் தூத்துக்குடியில் உள்ள டிஎன்சிஎஸ்சி குடோன் பார்த்தோம். இங்கே கிரிட்டிக்கல் முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா 10 குடோன் 25,800 மெட்ரிக் டன் அளவுக்கு அதற்கான வசதிகள் தேவையான தார்போலின் போன்ற வசதிகள் எல்லாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நமக்கு இப்போது டிஏபி இங்கே இப்போ தேவைப்படுறது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கையிருப்பு கூட்டுறவு வந்து அந்த விளிம்பு நிலையும் நடுத்தர விவசாயிகளுக்கு இதையும் கொடுக்கும் ஃபர்டிலைசர். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யூரியா வந்து 40,931 மெட்ரிக் டன், டிஏபி பொறுத்த வரைக்கும் டைஅமோனியம் பாஸ்பேட்டுன்னு சொல்லக்கூடிய உரம் 16,330 மெட்ரிக் டன், எம்ஓபிங்கிறது வந்து 11,316 மெட்ரிக் டன், காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லி 32,847 மெட்ரிக் டன், ஆக மொத்தம் 99,426 மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்கு. அங்கே அந்த இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் சற்று பருப்பு சப்ளை, பருப்பு மற்றும் பாம் ஆயில் சப்ளை வந்து அந்த ஒப்பந்தத்தை மாதம் ஒரு முறை அப்படிங்கிற சவால்கள் இருந்ததுனால சற்று பின்தங்கிய நிலையில் போகக்கூடியது பெரும்பாலும் சீர் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதத்துக்கான பருப்பு மற்றும் பாம் ஆயில் இந்த மாதத்துக்குள்ளேயே வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். தொடர்ந்து இங்கே பல்வேறு வகையான கடன்கள் கொடுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியரோட பல்வேறு திட்டங்களுக்கும் இங்கே வந்து கடன் வழங்கும். இது மட்டும் ஏதோ நம்ம வேளாண் கடன் மட்டும் இல்லாமல் சுயதிப்பொழு கடன்கள், அதே மாதிரி நம்ம டாப்ஸ் இப்போ பிற்படுத்தப்பட்ட இப்போ தேசிய அளவிலேயே இப்போ ஓவரால் மாநிலம் அதில் வந்து இப்போ நம்ம கூட்டுறவு வங்கிகள் வந்து அனைத்து வகையான ஏற்கனவே மாநிலம் மற்றும் மாவட்ட வங்கிகள் வந்து ஆர்பிஐ கைட்லைன் படி தான் முறையாக செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பான முறையில் எல்லாமே லாபகரமாக செயல்படுது. இந்த சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய குறைகள், குறிப்பாக நம்ம இண்டிவிஜுவல் சொசைட்டிஸ், அதில் இந்த மாதிரி அவர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்களுக்கும் வங்கியினியாக நீங்கள் மாற்ற வேண்டும்ங்கிறது. அதே மாதிரி தவறு செய்த நபர்கள், தவறு செய்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தான் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை. ரேஷன் கடத்தல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் நம்ம 60க்கு மேற்பட்ட கேசஸ் வந்து குண்டர் சட்டத்துக்கு இணையாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக எல்லை பகுதிகளில், இந்த பக்கம் 13 மாவட்டம் கேரளா, அதே மாதிரி அந்த பக்கம் நம்மளோட திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் எல்லா செக் போஸ்ட் மட்டும் இல்லாமல் செக் போஸ்ட் இல்லாத வழிகள் அதையும் கண்காணித்து வருகிறோம். அதற்கு நமக்கு மதிப்புரிய நம்மளோட டிஜிபி அந்தஸ்தில் ஒரு ஆஃபீஸர் மேடமை போட்டிருக்காங்க, சீமா அகர்வால் மேடம், ஐபிஎஸ் மேடம், அவங்களோட ஐஜி லெவலில் இருக்காங்க, 4 எஸ்பிஸ் இருக்காங்க. சுமார் 400க்கு மேற்பட்டோர் வந்து நேரடியாக இந்த பணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வருவாய்த்துறையும் காவல்துறையுமே இணைந்து அந்த மாதிரி குறைகள் அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது ஸ்பாட்டில் ரெய்ட் பண்ணி பண்ணுறாங்க. நமக்கு வந்து சில கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா 21,772 கட்டடங்கள் வந்து ஓன் பில்டிங்கில் இருக்குது. 8,377 வந்து இலவசமாக ரெண்ட் ஃப்ரீ கட்டடத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தனியார் கட்டட வாடகையில் 7,428 கடைகள் இருக்குது. இது முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க பல்வேறு திட்டத்தை ஊரகப்பள்ளி நரேகா திட்டத்தில் நரேகா திட்டத்திலையும் அதே மாதிரி நேரடியாகவும் நம்ம சொல்லி அடுத்த 3 ஆண்டுக்குள் வாடகை கட்டடத்தை அனைத்தையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதற்கு நடவடிக்கை. அதே மாதிரி இருக்கிற கட்டடத்தையும் அமெனிட்டிஸ், குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கு அங்கே வந்து கழிவறை இல்லைன்னா அதுக்கு உடனடியாக ஏற்பாடு, அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதற்கான நடவடிக்கை. சார், நியாய விலைக்கடையில் சிசிடிவி